ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தனா அபி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ சித்திரை திருவிழா வந்து சூப்பராக போய்கிட்டுருக்கு. ஆற்றுல அழகர் இறங்குறப்ப நாங்கள் வந்து அன்னதானம் போடுவோம். அதுக்காண்டி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து எங்களுக்கு 4வது வருஷம். ஃபஸ்ட்டு வருஷம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, எனக்கு ஒரு ஆசை இருந்தது. எல்லாருமே வந்து அன்னதானம் போடுவாங்க ஆற்றுல அழகர் இறங்குற அன்னைக்கு. அப்போ வந்து சரி நம்மளும் ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை. அதோட என் ஹஸ்பண்ட்டை சொன்னப்போ சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் நாங்கள் இது பண்ணோம். அப்போ வந்து ஒரு ஜூஸு இந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்ததான். திருப்பி அடுத்த வருஷம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏன் அந்த மாதிரி கொடுக்கணும், மிக்சரு அதோடு சேர்த்து ஒரு ஸ்வீட்டு அப்புறம் ஜூஸு இந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருஷம் வந்து அந்த மாதிரி கொடுத்தோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, சரி ஏன் இப்படி கொடுக்கணும், சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர், லெமனு, புளியோதரை இந்த மாதிரி சாப்பாடு வந்து பார்சல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதோட இந்த வருஷம் என்னாச்சு, சரி நம்ம வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம வந்து வெஜ்ஜு பிரியாணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரவங்களை கூட்டிகிட்டு வந்து சமைக்க வச்சு, போன வருஷம் வந்து ஒரு சிப்பம் அந்த மாதிரி போட்டு நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த வருஷம் வந்து 2 சிப்பம் அப்படின்ற கணக்கில் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு ஒரு வேளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த இது செய்யும்போது எப்படி இருக்கும்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்களா, அவங்கவுங்க ஒரு ஒரு கதையும் சொல்லிக்கிட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அது இல்லாமல் இந்த வட்டம் வந்து மற்ற மற்ற நாளை விட இந்த வட்டம் ரொம்ப அதிக வேலை. ஏன்னா 2 சிப்பத்துக்கு வந்து நம்ம சமைக்கணும் அப்படின்றதுனால யாருக்குமே ஓய்வில்லை. எல்லாருமே ஒரு ஒரு வேலை. அப்படி பார்த்தா தான் வந்து நம்ம, ஏன்னா இந்த வட்டம் ஆற்றுல அழகர் இறங்குறது வந்து 6 மணிக்கெலாம் இறங்கிறாரு. அதனால் நாங்கள் வேகமாக சமைச்சு பார்சல் வேறு பண்ணணும். சமைக்கிறது கூட பெருசு இல்லை, பார்சல் பண்ணுறது தான் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் பண்ணுறதுக்கு அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிப்பம் வந்து தம்மில் போட்டு இறக்கி அதை வந்து நெய் எல்லாம் விட்டு நல்லா கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அங்கே இது பண்ணும்போதே எங்களுக்கு இங்கே அவ்வளோதான் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வாசனை அப்படியே தூக்கலாக இருந்தது. இவங்க ஃபஸ்ட்டு சிப்பம் வந்து சமைச்சு இறக்குறப்ப 12:30 நைட்டு 12:30 ஆயிடுச்சு. அதோடு ஃபஸ்ட்டு தட்டில் போட்டு தந்து போய் சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்ரு அப்படின்னு சொல்லவும் நானும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதோடு வந்து பார்சல் போட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சிப்பத்தை வந்து 3 இதில் வந்து அப்படியே சோமாரி ஹாலுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. தூக்கிட்டு வந்து ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு வேலை. வெஜ் பிரியாணி மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயிர் பச்சடி அந்த மாதிரி வச்சு எல்லோரும் பார்சல் போட்டுக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து யாருமே ஒரு ஆள் கூட இப்படின்னு கண் அசரவே இல்லை. சரியான வேலை. ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தா தான் இந்த வேலையெல்லாம் முடிக்க முடியும். அவங்க இறங்குறப்ப நம்ம வந்து இங்கே வந்து அன்னதானம் வந்து கொடுக்கணும். அதனால ஆளுக்கு ஒரு வேலையாக எல்லோரும் ஒரு ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். எப்படி சொல்கிறது, என்னால் முடியாது அப்படின்னு யாருமே போகல. ஆனால் இந்த இருக்க பசங்க ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வந்து நைட்டு தூங்கவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்சல் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி நம்மளுக்காண்டி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல நம்ம பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஸ்கூலில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து மீனாட்சி கெட்டை போட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன அப்புறம் நம்ம அன்னதானம் வேறு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நான் ஆற்றுல அழகர் இறங்குறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் 4:30க்கெலாம் போய் அவளுக்கு வந்து மேக்கப் போட ஆரம்பித்தாச்சு. அவங்க பியூட்டி பார்லரில் 4 மணிக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்சல் போடவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதோடு அந்த அக்கா அவசர அவசரமாக வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு. ஆனால் நான் இந்த அளவுக்குலாம் அழகாக சூப்பராக வருவா அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. மேக்கப் வந்து சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. எனக்கே பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நானே பாப்பாவை ரொம்ப நேரம் பார்த்து பார்த்து கண் வச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்தாள். நீங்கள் பார்க்குறவங்க எப்படி இருக்கேன்ன்றதை மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேயா? அதோட ஸ்கூலில் போய் விட்டுட்டு அவளோட பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஆற்றுல அழகர் இறங்கி வந்துட்டாங்க. நாங்கள் நிற்கிறதுக்கு நேராக சரி அழகர் வந்து மண்டபப்படிக்கு போனதுக்கப்புறம் இங்கே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணி. நிறையா பேர் அதுக்கு முன்னாடியே ஜூஸு, சர்பத்து, மோர் இந்த மாதிரி நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் வாங்கி வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறையா எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஆற்றுல வந்து அழகர் இறங்குறப்ப என்ன பட்டு உடுத்தி இறங்குறாரு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நிற்கிறதோ கரையில்,
அவர் வந்து அழகர் வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கி போவாங்க. இங்கே இருந்துக்கிட்டே பாருண்ணா எப்படி தெரியும், வீடியோவில் ஜூம் பண்ணி போட்டாலும் நம்ம ஃபோன் குவாலிட்டிக்கு ஒன்றுமே தெரியல. அந்த குதிரை தான் நல்லா தெரியுது, அழகரே ஃபஸ்ட்டு தெரியல. நம்ம ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ, அதிலே வந்து நம்மளை குழப்பி விட்றாங்க. நல்லா ஜூம் பண்ணிப்பார், ஜூம் பண்ணிப்பார், என்ன கலர் பட்டு உடுத்திருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஐதீகம் இருக்குல்ல, என்ன கலர் பட்டு உடுத்திருக்காரோ அந்த வருஷம் ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து விளைச்சல் இருக்கும், நல்லாயிருக்கும், அப்படி அந்த மாதிரி ஒரு ஐதீகம். அதோடு சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேறு மண்டபப்பிடிக்கு மாறினதோடு இங்கே வந்து பார்சல் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. சரியான க்ரௌடு, நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அங்கனக்குள்ளே நின்றவங்க கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் அழகர் வந்து அங்கிட்டு கிராஸ் ஆகி போகவே நிறைய பேர் வந்துட்டாங்க. அதோடு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்னன்றதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.